மனித வரலாற்றில் ஒரு போர், ஒரு சிறிய படை ஒரு பெரிய பேரரசை எதிர்கொண்ட நாள். ஆனால் அந்த போரில் மனிதர்களோடு மட்டுமில்லை, ஷைத்தானும் இருந்தான். மக்காவின் குறைஷிகள் கொந்தளித்தனர். இஸ்லாமை இன்று முடித்துவிட வேண்டும் என்று 1000 வீரர்களுடன் போருக்கு தயாரானார்கள். குதிரைகளின் சத்தம், போர் முரசின் அதிர்வு, பாலைவன மணலை தூக்கியபடி குறைஷிகளின் பெரும் படை பத்ரை நோக்கி நகர்ந்தது. ஆனால் அவர்களின் இதயத்தில் ஒரு பயம் இருந்தது. நாம் வெளியேறினால் பின்னாலிருந்து எதிரிகள் தாக்கிவிடுமோ? அந்த பயம் அவர்களை தடைக்க ஆரம்பித்தது. அப்போது ஷைத்தான் சுராக்கா இப்னு மாலிக் என்ற மனித உருவில் வந்து குறைஷிகளிடம் கூறினான், பயப்படாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன். அந்த வார்த்தைகள் குறைஷிகளின் இதயத்தில் அகந்தையை நிரப்பியது. வாள்கள் உயர்ந்தன, குரல்கள் முழங்கின. அவர்கள் வெற்றி நிச்சயம் என்று நினைத்தனர். மறுபக்கம் முஸ்லிம்கள் மிகவும் குறைவானவர்கள். சிலரிடம் முழு ஆயுதங்கள் கூட இல்லை. ஆனால் அவர்களிடம் இருந்தது அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை. அந்த இரவு வானத்தை நோக்கி கைகள் உயர்ந்தன. கண்ணீருடன் துவாக்கள் எழுந்தன. யா அல்லாஹ், உன் உதவியை அருள்வாயாக. சூரியன் உதித்தது. இரு படைகளும் நேருக்கு நேர் நின்றன. பாலைவனம் போரின் சத்தத்தில் அதிர்ந்தது. அப்போது வானம் திறந்தது. ஒளிக்கதிர்கள் பூமியை மூடியது. மலக்குகள் போர்க்களத்திற்குள் இறங்கினார்கள். அந்த காட்சியை பார்த்தவுடன் ஷைத்தானின் முகம் மாறியது. அவன் நடுங்கினான். ஏனெனில் மனிதர்கள் பார்க்காததை அவன் பார்த்துவிட்டான். சற்று முன் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றவன் இப்போது பயத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். குறைஷிகள் கத்தினார்கள், எங்களை விட்டு போகிறாயா? அப்போது அவன் சொன்னான், நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன். நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன். அந்த நாள் எண்ணிக்கை வெல்லவில்லை, ஆயுதங்கள் வெல்லவில்லை, அல்லாஹுவின் உதவிதான் வென்றது. ஷைத்தான் ஆரம்பத்தில் தைரியம் தருவான், பாவத்தை அழகாக காட்டுவான். ஆனால் ஆபத்து வந்தால் மனிதனை விட்டுவிட்டு ஓடிவிடுவான். உண்மையான துணை அல்லாஹ் மட்டுமே.